காரில் போகிற பாட்சர் காரில் தான் அவரும் போகிறாரு. யார் அவருக்கு சொந்த காரில் தான் போகிறாரு. இதெல்லாம் வந்து அவர் யாருன்னு சொல்லுறது ஆண்டவன் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. பார்த்திபன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ, பிஆர் மனோகர் வந்து தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ. 2 பேரும் எனக்கு என்னுடைய வெற்றிக்காக 2 அயராது உயர்த்தி கொண்டிருக்காங்க. பிஜேபி என்கின்ற ஒரு இந்த பகுதியில் வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. வணக்கம் நேயர்களே. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஏஎன் முனிரத்னம் நம்மிடத்தில் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கடந்த 2021 தேர்தலில் சுமார் 26,000 ஓட்டு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. தொடர்ந்து இந்த முறையும் 2026 தேர்தலிலும் நிற்க வேண்டும் என்று சொல்லி நின்று இருக்கிறீங்க. இது நோக்கம் என்ன சார்? மக்களுக்கான சேவையை எப்படி பாக்குறீங்க? என்னுடைய பதவி காலத்தில் மக்களுக்கு பல பணிகளை செய்து கொடுத்துருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொலைபெரும்பாக்கத்தில் ரொம்ப நீண்ட நாள் பிரச்சனையான ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். அதே போல் நம்மளோட அனந்திகான்பேட்டையில் 32 கோடி ரூபாய் செலவில் ஆர்ஓபி கட்டிட்டு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் மட்டும் கட்டிட்டு அது அப்ரோச் லேண்டெல்லாம் எடுக்காமல் இருந்தது. அது வந்து 32 கோடி ரூபாய் வாங்கி நம்மளுடைய அமைச்சரை பார்த்து அதை வாங்கி இன்றைக்கி அது வந்து அந்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் இன்றைக்கி சுடுகாடுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. சோனியரில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டுறதுனால சுடுகாடு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தபோது நம்முடைய முதலமைச்சருடைய சட்டமன்ற உறுப்பினர் இதுன்னு சொல்லிட்டு 10 கோரிக்கை வச்சோம். அந்த 10 கோரிக்கைகள் அதை நிறைவேற்றி 1,10,00,000 அளவில் அது செய்திருக்கோம். வேலை நடந்திருக்கு. அடுத்த முறை இன்னொரு 10 நாள் முடிஞ்சிடும். அதே போல் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு 6 கோடி ரூபாய் அளவில் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அது இப்போ பணி நடந்திருக்கு, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்த உடனே சோடி நகர் பேரூராட்சியாக இருந்தது, நகராட்சி ஆகிருக்கு. எண்ணற்ற பணிகள் நான் செய்திருக்கேன். 1989 நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அன்றையிலிருந்து இந்த பகுதிக்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் பணிகளை செய்திருக்கேன். நான் அந்த காலத்தில் 1996 2001 சுமார் 100 ஓவர் டேங்க் வாங்கி கொடுத்துருக்கேன். ஓவர் ஹெட். நீங்க வந்து எம்எல்ஏ இருக்கும்போது நான் வந்து இது 5வது முறை எம்எல்ஏ ஆகும். 5வது முறை நான் வெற்றி பெற்றேன். 5வது முறை ஆகும். இதெல்லாம் காரணம் என்ன சார்? நீங்க வந்து இந்த மக்களை நேசிக்கிறீங்களா? இல்லை உள்ளூர் நான் என் மக்கள் வந்து திடீர் தொடர்பு கொடுக்குறேன், மக்கள் தேவை இது என்று சொல்லி அந்த உணர்வா எப்படி இது மாதிரி நான் செய்யணும்? எங்க குடும்பமே வந்து காங்கிரஸ் குடும்பம். 1967 எங்களுடைய அண்ணன் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்காரு. 71 சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்காரு. இன்னொரு அண்ணன் வந்து 1980 வந்து சோழிங்கருடைய இந்த அரக்கோணம் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்திருக்காரு. 97 அரக்கோணம் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்திருக்காரு. எங்கள் குடும்பமே வந்து 1945 63 வரலையும் எங்களுடைய தகப்பனர் வந்து இங்கே பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. 63 79 வரலையும் இன்னொரு அண்ணன் வந்து பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து 86 நான் 91 வரலையும் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கேன். அதனால மக்களுடைய தொடர்பு அதிகமா இருக்கிற காரணத்தை குடும்பமா பாத்தீங்கன்னா இப்போ மத்தியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி அவங்க பரம்பரை ஒரு குடும்பமா வந்து மக்களுக்கான சேவை. பாத்தீங்கன்னா சோழிங்கர் தொகுதியில பாத்தீங்கன்னா நீங்க நம்முடைய குடும்பம். ஆமாங்க, நாங்க எல்லாருமே வந்து மக்களுக்கான ஒரு சேவை எனக்கு செய்திருக்கேன். எங்களுக்கு வந்து மக்கள் தேவை தான் சார் முக்கியம். நாங்க வந்து எந்த ஒரு இதுவும் என்னுடைய பொறுத்தவரையில கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் கிடையாது. எல்லாமே எங்கள் குடும்பமே அதுதான். எந்த விதமான கமிஷனும் வாங்கினதில்லை, கரப்ஷன் கிடையாது, கலெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய சேவை, மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஐயோ நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்றதுனாலயா அல்லது வந்து உங்களுக்குள்ள ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கு எப்படி அது மக்களுக்கான? இல்லை, நான் வந்து இந்த பகுதியில் வந்து படித்த நான் ஒன்றும் நேராக போய் கான்வென்ட்ல படிக்கல, மெட்ராஸில் படிக்கல. கிராமத்தில் வந்து இதே இந்த சோழிங்கர் நகரத்தில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் 11வது வரையிலையும் நான் வந்து சோழிங்கர் படித்தேன். எங்களோட இன்னும் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஏழை மாணவர்களோடு படித்தேன், ஜாதி மதம் இல்லாமல் படித்தேன். நான் எல்லாரும் ஒருங்கிணைந்து நாங்கள் படித்ததுனால எனக்கு அந்த ஒரு திங்கிங் வந்தது. அரசியல் வந்த பிறகுதான் எனக்கு வந்து அப்படி சமூக அக்கறை கிடையாது. படிக்கும் பொழுது சின்னதுல இந்த ஒரு உங்களுக்கு அந்த சமுதாய பணி, மக்களை ஒருமைப்படுத்தணும், ஜாதிவாத வேறுபாடு இல்லாம பார்க்கணும். நான் சட்டமன்ற உறுப்பினர் வெளியே இந்த பகுதியில் எந்த ஒரு ஜாதி பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. ஜாதி கலவரமே வராதுங்க. அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம். என்னை பொறுத்தவரையில் எங்கள் குடும்பம் பொறுத்தவரையில் எந்த ஜாதி பிரச்சனை வராம நாங்க கொண்டு போயிருக்கோம். சார், இந்த 2022 இந்த தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடுகள்
இப்போ பாத்தீங்கன்னா இவங்க காங்கிரஸ் வந்து இப்போ உங்களுக்கு எதிராக வந்து பாமக வேட்பாளர் திரு சரவணன் நிற்கிறாரு, மாப்பிள்ளை சின்னத்துக்கு ஆதரிச்சு. நீங்க வந்து கை சின்னத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணி நிற்கிறீங்க, அங்க வந்து என்டிஏ கூட்டணி ஒருவா இருக்குது. சோ இந்த கூட்டணி அவருக்கும் நம்மளுக்கு என்ன சார் வித்தியாசம்? இந்த முறை பாமக வந்து நின்னாங்க, அவங்க வெற்றி பெற்றீங்க. இந்த பக்கம் பாமகவுடைய சரவணன் அவர் நிற்கிறாரு. சரவணன் வந்து வெளியூர் வேட்பாளர், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் வெளியூர் வேட்பாளர். நான் சோனியை சேர்ந்தவன், சோனியின் மண்ணில் பிறந்தவன், மண்ணின் மைந்தன். நான் சோனியின் லோக்கல். நான் வந்து வேறு எந்த தொகுதிக்கும் போகல, சோனியில் தான் நிற்கிறதுனால அவரோட எனக்கு வந்து மக்கள் ஈஸியாக அசஸ், யார் வேணாலும் ஈஸியாக வந்து எனக்கு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒன்று இந்த பகுதியில், நம்முடைய பகுதியில் எம்எல்ஏ அலுவலகம் இருக்குது, சட்டமன்ற உறுப்பு அலுவலகம். அப்போ வந்து யார் வேணால் என்னென்னு பார்க்கலாம். அங்கே இருக்கிற ஒரு பிஏ போட்டிருக்கேன். நானும் வந்து 1 hour 2 hours இங்கே வந்து உட்காந்து மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அது உடனடியாக நிவர்த்தி பண்ணுறோம். அதனால் சோனியின் வேட்பாளர், மக்கள் சோனியின் வேட்பாளர் சொந்த மண்ணின் மைந்தல். அந்த காரணத்தால் எனக்கு கண்டிப்பாக மக்கள் எனக்கு ஆதரவு தருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க பாமக தலைவர் அன்புமணி வந்தாரு. ஒரு 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஒண்ணு பாத்தீங்கன்னா, என்னுடைய பாமக வேட்பாளர் மாமல்லசின்ன சரவணன் என்பவர், அவர் வழக்கறிஞர், அவர் வந்து ஏழையான ஒரு இளைஞர். ஆனா இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பணக்காரரு, ஒரு முதலாளி என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் வந்து நம்ம போய் பார்க்க முடியாது, வயதானவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லுங்க? எனக்கு வந்து வயதானவர்கள் எல்லாம் கணக்கு சார். நம்மளுடைய பொறுத்தவரை வயசு வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து 88 வயசு ஆகுது. எங்க காங்கிரஸ் தலைவர் வந்து 88 வயசு ஆகுது. ஏன் அனைவருக்கும் தெரியல, உங்களுக்கே தெரியல. அவரு நான் வந்து சொல்றது வந்து வயசை பத்தி எல்லாம் திறமை, செயல்பாடு, ஏதாவது செயல்பாடு தான் குறை சொல்லலாம். வயசுலாம் ஒரு காரணம் சொல்ல முடியாதுங்க. வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வயசு பார்த்தீங்கன்னா 86 வயசு ஆகுது ஒவ்வொருத்தருக்கு. மற்றவரை பற்றி நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் எங்கேயாவது வந்து பிரதமர் மோடி அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அதே போல் நம்ம இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, சந்திரபாபு நாயுடுக்கு, அவருக்கு 75 வயசு ஆகுது, 76 வயசு ஆகுது. அதனால நம்ம இவருக்கு சித்தராமையாக்கு 76 வயசு ஆகுது. ஆகவே இந்த வயசு வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய எடுக்காது. அவங்களுக்கு குறை சொல்லணும், ஏதோ குறை சொல்லணும்னா இது சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதை பற்றி நான் எதுவும் கவலை பண்ணுறதில்லை. ஏழைன்னு சொன்னார் சார். அவர் ஏழையான்னு நம்மளுக்கு தெரியாது சார். எனக்கு என்ன வேட்பாளரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நல்லா அவர் பார்த்தீங்கன்னா நான் என்ன காரில் போகிறேன், பாட்சர் காரில் தான் அவரும் போகிறாரு. ஏழை அவருக்கு சொந்த காரில் தான் போகிறாரு. இதெல்லாம் வந்து அவர் ஏழைன்னு சொல்லுது ஆண்டவன் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது சார். சரி சரி. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா 2வது பட்சம்னா இன்னைக்குமே மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போய் தேடி பார்க்கணும், காங்கிரஸ் வேட்பாளர் நீங்க போய் பார்க்கணும். ஆனா என்னுடைய வேட்பாளர் உங்களை தேடி வராது அப்படின்றாரு சார். மக்கள் வந்து எப்பாவது என் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி பார்க்க முடியல, அது சொல்லணும்னா பார்க்கல. நாங்களே ஒரு ஆஃபீஸே போட்டிருக்கோமே, ஆஃபீஸ் போட்டு வரவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், காது குத்தி மயிடுவாங்க போகிறோம். நம்மளுடைய ஏதாவது ஈமக்காரங்க ஏதாவது நடந்தாலும் அங்கே போய் சேர்றோம், பார்த்துட்டு வரோம். இது மாதிரி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து லோக்கலா இருக்கிறதுனால, உள்ளூர் வாசினால எல்லாம். ஆமாம் சார், உள்ளூர் வாசி தான் சார். எனக்கு என்ன யார் ஒன்றுமா என்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த ஊரில் ஒரு பிரச்சனை சொன்னால் நான் கண்டிப்பாக அதை அட்டென்ட் பண்ணுவேன். இவர் அரக்கணும் போய் சொல்லி எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க சார். இப்போ இந்த 2016 தேர்தலில் இதே சரவணன் வந்து நின்று 3வது இடத்துல போச்சாரு. ஏடிஎம்கே வந்து கூட்டணியில் வெற்றி பெற்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா தற்பொழுது அமமுக இருந்து வெளிவந்து திமுகவை இணைஞ்சிருக்கிறார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நம்முடைய ஜோடிகள் தொகுதியான அவர் உள்ளுவார்கள், நமக்கு அவர் வந்திருப்பது நமக்கு வந்து பெரிய பலம். அவர் வந்து எங்களுடன் இணைந்ததற்கு எனக்கு பெரிய பலமாக தெரிகிறது. அவர் வந்து ரொம்ப பலமாக தெரிந்து அவர் நல்ல அருமையாக எனக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார். தேர்தல் பணிகளை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ திமுக பதினஞ்சு சோனிங்க திமுக 2011 வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க. திரு மனோகர் வந்து அன்னைக்கு எடுத்து வெற்றி பெற்றார். ஸோ அவங்களுடைய கூட்டணி இப்படி ஒரு வலுவான கூட்டணி இருக்கு. அதனால அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ, பார்த்திபன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ, PR மனோகர் வந்து தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ. 2 பேரும் எனக்கு என்னுடைய வெற்றிக்காக அயராது உயர்த்தி கொண்டிருக்காரு. எப்படி போயிட்டு சார் பிரச்சாரம் வந்து இப்போ எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? யாரும் எந்த விதமான மனமாற்றம் இல்லாமல் அனைவரும் நன்ற முறையில பயன்படும். இப்ப அங்க பாத்தீங்கன்னா பாமக வந்து அன்புமணி அவர்களும் ராமதாஸும் வேறுபட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த கூட்டணிக்கு ஒரு சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க சார். அதை நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க கூட்டணி அதை பத்தி என்னுடைய கூட்டணி பொறுத்தவரை எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு.
மற்றவங்க கூட்டணி பற்றி எனக்கு தெரியும். அது நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? சரி சார். நாளைக்கு அப்பா அப்படி ஒன்றா கூட போகலாம். இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம ஏன் கமெண்ட்? இது உங்களோட முதிர்ச்சியை உங்க பெருந்தன்மை காட்டுது. நன்றி சார். அடுத்த கேள்வி சார், இப்போ என்டிஏ கூட்டணி என்டிஏ வாட்டி வந்து பிஜேபி தான் வந்து தலைமைத்துவம். நான் தான் வந்து எடப்பாடி அவர்கள் போனாலும் அதை இயக்குவது எல்லாரும் ஒருங்கிணைக்கிறது வந்து யாரு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் அவங்க இணைக்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி வரேன். நீங்க வந்து ஒரு பஸ் முதலாளி. பஸ் முதலாளி நிறைய எவ்வளவு பேர் பஸ் நம்ம கிட்ட எத்தனை நிறைய இருக்கும் இல்லையா? அந்த பஸ் முதலாளி இந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். நம்முடைய கூட்டணி அதாவது திமுக கூட்டணியில ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கான இலவச பஸ் பெண்களுக்கான இலவசம் கொடுக்குறேன். ஏன்னா பெண்களுக்கான இலவசம் போனட்டு அரசு பஸ் வந்து பெண்களுக்காக கிட்டாரு. ஆனா இந்த முறை எடப்பாடி அவர்கள் வந்து நான் வந்தேன்னா பெண்களுக்கு மாத்திரம் இல்ல ஆண்களுக்கு இலவசம் கொடுக்குறேன்றாரு. இது வந்து நீங்க ஒரு நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க பஸ் முதலாளியா? 100 வருஷமா இருக்கு. 100 வருஷம் பரம்பரையாக நீங்க செய்திருக்கீங்க. இது சாத்தியக்கூறு ஆகுமா? அவர் வந்து 2 பேருக்கும் இலவசம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுமா? அது அவருக்கு தான் சார் தெரியும், எங்களுக்கு எல்லாம் சார் தெரியும், அவருக்கு தான் தெரியும். நீங்க இந்த கேள்வியை வந்து நான் சொல்ல வேண்டிய இது இல்லை. லாப நஷ்டம் உங்களுக்கு தெரியும் சார். இப்ப நீங்க சொல்றது வந்து அரசு வந்து லாஸ் ஆனா கூட மக்களுக்காக சேவை பண்றாங்க. அது வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால அது நமக்கு தெரியாது சார். ஏன்னா நம்ம அது சொல்ல முடியாது. எங்களுடைய அறிக்கையில வந்து எங்களுடைய தலைவர் வந்து எங்களுடைய கூட்டணி தலைவர், நம்ம மத சார்பற்ற கூட்டணி தலைவர் வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு, மத சார்பற்ற கூட்டணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார் அவங்க வந்து வரப்போவாத்துக்கு எது ஒன்றும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு எடுத்துக்க முடியாது சார். இப்போ மத சார்பற்ற கூட்டணி மத சார்பு இப்போ பிஜேபியுடைய இந்த முறை அவங்க தான் வந்து முன்னிறுத்தி தான் பண்றாங்க. இந்த தொகுதியில வந்து அந்த பிரச்சனையே இல்லை சார். இங்க பிஜேபி என்கின்ற ஒரு இந்த பகுதியில் வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலுவாக இல்லை. அதுதான் கண்கூட எதுவும் இல்லை சார். அவங்களால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எங்களுக்கு கூட்டணி வலிமை வாய்ந்த கூட்டணி வெற்றி பெறும், அவ்வளோதான். மற்ற கூட்டணி பற்றி நாங்கள் எப்படி சொல்லணும்? வலிமை இல்லாத கூட்டணி பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபின்றது வந்து கொஞ்சம் தான் பேர் தான் இருக்காங்க. ஒரு கிராமத்தில் கூட கிடையாது. கிராமத்தில் நாங்களே போகிறோம், கலக்கண்ட ஒவ்வொரு வில்லேஜில் நான் சொல்லும்போது பார்க்குறோம், அந்த அளவுக்கு அவங்களுடைய எழுச்சி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களுடைய கூட்டணியும் திருமாவளவன் அவர்களும் தேமுதிகவும் காங்கிரஸும், நான் காங்கிரஸை படிப்படிங்கிறதுனால இங்கே சுமார் 20 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் பலமாய்ந்த கூட்டணி. அதிமுக கூட்டணி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் மதசார்பற்ற கூட்டணிங்கும் போது எங்களுக்கு தான் நல்ல வாய்ப்பு. அவங்க வந்து இந்துக்களை ஒரு பகடக்காய் ஆக்கி இப்போ வந்து பார்க்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், சனாதனத்தை பற்றி பேசினா உடனே எடுத்துக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆனால் கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. அது மக்கள் விரும்ப மாட்டாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் எத்தனை நாளாக காலகாலமாக வந்து இது பண்ணியிருந்தாங்க தீபம். அது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு வந்து வேறு தமிழ்நாட்டை துண்டாட வேண்டும் என்ற நினைப்பில் இருக்காங்க. எந்த காலத்திலும் காலம் ஓட முடியாது. எங்களை பொறுத்தவரை இந்த மதசார்பற்ற கூட்டணி இருக்க வரை தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. குறிப்பா சோழிங்க சட்டமன்ற தொகுதி இல்லை சார், சோழிங்க சட்டமன்ற தொகுதி இந்த முறை அவங்களுடைய அலையன்ஸ்னால எந்த ஒரு பாதிப்பு எங்களுக்கு தாக்கம் இல்லை சார். சார் இப்போ 2021 முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான் வருகை, சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் வருகை வந்து கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது சார். அது உண்மையா சார்? எப்படி அது வந்து முதல்ல வந்தது சார். இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. முதல்ல வந்தது, இப்போ வந்து இன்னொரு கட்சியும் இந்த தேர்தலில் வந்து இந்த ஒரு கட்சி வந்துருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வரவேற்பு வரத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ களத்தில் அப்படிதான் இருக்கு. களத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சரிவு காணப்படுது. போன தடவை இருந்தது அளவுக்கு இந்த தடவை அவங்களுக்கு வரவேற்பு இல்லை, வரவேற்பில் ஏற்றி இல்லை சார். 2020 அந்த தேர்தலில் தாவேகா விஜய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தாவேகாவுடைய வருகையை எப்படி பாக்குறீங்க? அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுமா? எங்களுக்கு ஏற்படாது சார். எங்களுக்கு அந்த அளவு அது வாக்கு எண்ணி முடிஞ்ச பிறகுதான் தெரியும் சார். அது எல்லாருமே தெரியும் சார். கணிப்பேவி சிவலிங்க சட்டமன்ற தொகுதியில தாவேகுடைய வருகை எந்த பாதிப்பை ஏற்படுத்துமா? இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுறாங்க. என்ன தமிழகம் பூரா சொல்றாங்களே தவிர ஒரு யூடியூப்லயோ இதுல தான் பண்றீங்களே தவிர அந்த அளவுக்கு அவருக்கு மக்களிடத்தில்
செல்வாக்கு. நிறைய கூட்டம் வருது, நிறைய சார் இப்போ நாளைக்கு வாங்க, சின்ன ஆக்டர் வந்தால் எல்லாரும் தான் வர வைப்பாங்க. சும்மா ஒரு சின்ன ஆக்டர் வந்தாவே தினம் கொடுக்குறது. ஒரு இருக்கத்தான் செய்யுது. சரி சார், அவங்க சும்மா நீங்க கட்சியில இல்லை சார், அவர் வந்து இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தாரு, வராரு, 2 மீட்டிங் நடத்துறாரு, போயினே இருக்கிறாரு. மக்களோட என்ன தொடர்பு அவருக்கு? எங்களை மாதிரி வந்து மக்களோட தொடர்பு இருக்குதா? கேட்கிறாரு சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி, கேட்கிறாரு, இப்போ கேட்டாங்கன்னா வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. சார் நீ வந்து மக்கள் என்ன போராட்டத்தில் கலந்துருக்காரு? எந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு சார்? ஒரு 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சுட்டு ஆட்சி பிடிக்கணும். அவரெல்லாம் புரட்சி தலைவரெல்லாம் எப்படி இருந்தாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன் சார் சினிமா ஆகிட்டேன்னு சொல்லிட்டாரு நம்ம சிவாஜி சார் என்னாரு? நாங்களாம் சிவாஜி ரசிகர் தாங்க, தெரியத்தில் சிவாஜி எனக்கு ரசிகர் தான். அவரு கூடாத கூட்டமா? அதனால இன்னைக்கு வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் சார். மக்களுக்கு என்னவோ அது தேவை. குடிநீர், நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், இதெல்லாம் வழங்கினா எந்த அரசாங்கம், எங்கள் அரசாங்கம் நம்முடைய முதல்வர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கார். ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா சிறப்பான திட்டங்களை வகுத்துகின்றது. இன்னைக்கு மகளிர் திட்டம், மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் இருக்காது. கூப்பன் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறாரு. ஒரு கார்டுக்கு 8000 ரூபாய் கொடுக்குறாரு. ஒரு கார்டுக்கு சார் 8000 ரூபாய். அது தேவையானது நீ வாங்கிக்கலாம். இப்ப சொல்லி சட்டமன்றத்தில் ஏற்கனவே கடந்த இதுல வந்தது உரிமை தொகை 90% கொடுத்துருக்கோம் சார். உரிமை தொகை கொடுத்துருக்கோம். இந்த கூப்பன் இப்போ தான் அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி 4000 ரூபாய் கொடுத்தாரு. கொரோனா கொடுக்குறேன்னு சொன்னார்ல, 4000 ரூபாய் கொடுத்தாரு, 5000 ரூபாய் கொடுத்தாரு. சார் இந்த பகுதியை பொறுத்தவரையில் என்னுடைய தொகுதியில் அரசாங்கம் என்ன கொடுக்குறோ அதை அனைத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ சட்டமன்ற இப்போ மறுபடியும் தேர்தல் கடந்த வெற்றி அடிப்படையில் இந்த இடத்துல இருந்தீங்க. இதே ஒரு தைரியம் இல்லை. மக்கள் உங்களுக்கு தைரியமா அல்லது மக்கள் நீங்க நம்புற தைரியம்? நாங்கள் செய்யற படிக்க அவங்க கொடுக்குறது தைரியம் சார். மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை உங்க மேல இருக்கிற நம்பிக்கை நினைக்கிறீங்க? மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கை தான் நிற்கிறோம். நான் எம்எல்ஏ எப்படி சொல்ல முடியும் சார்? அனைவருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. நேசிக்கிறாங்களா? ரொம்ப நல்லா நேசிக்கிறேன். என்ன பிரச்சாரம் போறீங்க? இல்லை, எழுச்சி நல்லா இருக்கு. அது சில குறைகள் இருக்கு, சொல்லாது. அவங்க வந்துட்டு சொல்லி உடனே நிவர்த்தி பண்ணுறோம். அடுத்த முறை வந்தாலும் செய்து கொடுத்துறோன்றோம். அவ்வளோதானே சார். மக்கள் எங்களை வந்து வெளியே போகணும்னு சொன்னது எந்த இடத்துலையும் இல்லைங்க. இந்த 5 நாட்களாக 6 நாளுக்கு சுற்றுப்பயணம் செய்துக்கிறோம். ஒரு இடத்துல வராத உள்ள வராத அப்படின்னு யாரும் எங்களுக்கு சொல்லுங்க. அவங்க சரி சொல்லிருக்காங்க. எனக்கு தெரியாது சார். அது எப்படி நீங்க கேக்குறீங்க? எங்களுக்கு மக்கள் வரவேற்பு கேட்டீங்க, அதை சொல்லுங்க. என்ன வரவேற்கிறாங்க, மற்ற அவங்களதான் கேட்கறேன். நீங்க வராங்க சார். இப்போ இந்த தேர்தல்ல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எங்க மக்களுக்கு வந்து முதல்ல இங்க வந்து புறவழிச்சாலை ஷோடிங் நகருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுங்க. இந்த எலெக்ஷன் வந்ததுனால போர்டு இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த இடத்த லேண்ட்லாம் எடுக்க சொல்லி ஆர்டர்லாம் வந்துருச்சு. அது வந்த உடனே ஒரு மாத காலத்தில் வந்து நாங்கள் வந்து படி துவங்குவோம். அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் வருது. மெடிக்கல் காலேஜை நம்ம ஷோனிங்க தொகுதிக்கு வர வைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுறோங்க. ஏன்னா ராணிப்பேட்டை ஆற்காடுலாம் அது பக்கத்தில் இருக்குது. சிஎம்சி காலேஜ் இருக்குது. அடுத்தது வெள்ளூர் அடுக்கம்பாறையில் இருக்குது காலேஜ். அதனால் நம்ம ஷோனிங்கருக்கு இந்த அரக்கோணம் ஷோனிங்கர் பகுதியில் நாங்கள் கொண்டு வந்தால் ஒரு நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கோம். அது நம்முடைய முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம். அடுத்து இந்த பகுதியை வந்து இந்த ரோப் கார் ஓடுது. அது வந்து இப்போ 2வது ரோப் கார் வந்துச்சு. 2வது வந்து இப்போ 2வது ரோப் கார் அது வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து யாத்திரைகள் வரதுனால அது ஷோனிங்கரில் அந்த கொண்டபாளையத்தில் ஒரு டூரிஸ்ட் சென்டர் யாத்திரைகள் மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கான ஒரு அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து பணப்பாக்கத்தில் ஷிப்காட் மூலிமா 9,000 கோடியில் டாடா மோட்டார்ஸ் வந்துருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஃபேக்ட்ரி வந்துருக்கு. அதில் 5000 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த 5000 வேலை கிடைக்கும் போது இங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள்லாம் வேலை கிடைக்கும். அதுக்கான முயற்சி எடுத்துருக்காரு நம்மளுடைய முதல்வர்கள். அதே போல் தைவான் ஃபேக்ட்ரி வருதுங்க. அது வந்து ஷூ ஆஃபர்ஸ், இந்த ஷூ பண்ண போகிறாங்க. அது வந்து நீங்கள் தோல் கிடையாது, லைனான் நூலில் பண்ண போகிறாங்க. அது வந்து 18,000 மகளிருக்கு வேலை கிடைக்குது. போல பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதே போல நம்ம ஷோடியை பொறுத்தவரையில் பிரேக்ஸ் இந்தியா 1900 உங்க கட்சி நீங்க சொல்லி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாதிரியே இல்லாம அனைத்து தமிழகத்துக்கே நீங்க நல்ல நிகழ்ச்சியான ஒரு ஆமாம் சார். அதே மாதிரி தான் இப்போ சொல்றேன். இப்போ நீங்க ஷோடிங்கில் எடுத்துட்டீங்கன்னா நம்ம பிரேக்ஸ் இந்தியா வந்திருக்கு. சுமார் ஒரு 5000 பேர் வேலை செய்றாங்க. அதனால நல்ல வளர்ச்சி இருக்கு. நம்ம ஸ்டாலின் ஆட்சி வந்தா மக்கள் இன்னும் அதிகம் பயன்படுவாங்க. இன்னும் அதிக அளவில் பயன்படுவாங்க. நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. சட்ட ஒழுங்கு எங்கள் பகுதியில் நல்லா இருக்கு சார். சோழிகர் தொகுதியில் சட்ட ஒழுங்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்குது.
ஓரளவு நன்றாகவே இருக்குது. சார் இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய நீங்க வந்து தொழில் பண்றீங்க, இந்த தொழில் மூலமா இந்த மக்கள் தான் பயன்படுவாங்க ஆக்சுவலா இல்லையா? எத்தனை குடும்பங்கள் உங்களால, ஏன்னா இப்போ ஒரு முதலாளியின் போது தொழில் நீங்க ஒரு சார்பு இருக்கீங்க, பஸ் தொழிலாளர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கீங்க. இதனால கண்டிப்பா வந்து பல மக்கள் பயன்பெறும், பல குடும்பங்கள் வாழ்வார்கள். ஏன்னா கண்டக்டர், டிரைவர், கிளீனர், அப்புறமா எல்லாமே இருக்கு. ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆமாங்க, எத்தனை குடும்பங்கள் உண்டு? 1000 பேர் மேல நம்ம பாரதி குரூப்ல பாரதி கம்பெனி பயன்படுவாங்க. சார் இப்போ இந்த இதுல வர தேர்தல் 2020 உங்களோட நம்முடைய ஆட்சி மீண்டும் வந்து நீங்க வெற்றி பெற்றால் என்ன செய்வீங்க? இங்க என்ன புதிய திட்டங்கள் என்ன செய்யும்? இப்போ 2 ஒரு திட்டிருக்கா நான் என் மக்களே இதெல்லாம் குறைகிட நான் பண்ணோம். இப்போ வந்து இப்போ நான் சொல்றதுங்க, முதல்ல நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, பைபாஸ் புறவழிச்சால் அது சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்னும் ஹாஸ்பிட்டல் வந்து விரிவுபடுத்த போகிறோம். சோழிங்கல் தாலுக்கா ஆஃபீஸ், தாலுக்கா மருத்துவமனையை கொண்டு வர போகிறோம். இன்னும் பெரிய அளவில் வரணும்னு. ஏன்னா அரக்கோணம் இதில் தான் போகிறோம், நாங்கள் வாழைஜா போகிறோம், இல்லைன்னா இதுக்கு போகிறோம் வேலூருக்கு. அதை இங்கேயே கொண்டு வர்ற மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கு கண்டிப்பாக அமைச்சர் தான் கேட்கணும். நாங்கள் எங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2வது சிப்காட் வரப்போகுது. 2வது சிப்காட் வந்து வானாவரம், அதில் வந்து பல தொழிற்சாலைகள் வரப்போகுது. அது வந்து இங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கெல்லாம் பயன்படுற அளவில் இருக்கும். அது ஒன்று. இப்போ புதிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க, விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 5 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகராட்சி முதல்ல யூனியன் ஆஃபீஸ், பழைய யூனியன் ஆஃபீஸில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், அது வந்து விரிவுபடுத்தி நல்லா பண்ணியிருக்கோம். என்ன திட்டங்கள் இருந்தாலும் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நகராட்சி இருக்குது. இந்த நகராட்சிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து ரோடுகளும் சிமெண்ட் சாலை போட்டிருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு தேவையானவற்றை நான் கொடுக்க போகிறோம். சரி, பரவலாக பேசிக்கொள்வது, மக்கள் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணா, இவ்வளோ துட்டு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, இவ்வளோ பண்ணா இலவசம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க, அந்த மனநிலை இருக்கு பொதுவாக. ஆனால் நம்ம சோளிங்கர், நீங்கன்னா ஏற்கனவே வெற்றி பெற்றீங்க, ஆனால் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அதை யோசிக்கிறாங்களா இல்லை வேட்பாளர் யோசிக்கிறாங்களா? அது எந்த முன்னிறுத்தி ஓட்டு போடுறாங்க? எப்படி வேட்பாளருடைய பார்த்து, ஏன்னா 1989 நான் வந்து 21 தொகுதியில் நான் ஒரு ஆள் ஜெயிச்சு வந்தேன் இந்த சோழிங்கர் தொகுதியில். என்னுடன் இருக்கின்ற என்னுடைய தொழிலாளிகளும் எல்லாரும் என் மேலே இருக்கிற அன்புனால நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சோம். எல்லாரும் வந்து தன்னுடைய எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம எங்கள் தொழிலாளிகள் சுறுசுறுப்பாக வேலை செய்து என்னை வெற்றி பெற செய்தாங்க 89. அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றேன். 20 வருஷம் கேப் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேர்தல் இண்டிபெண்டாக நின்று 62,000 ஓட்டு வாங்கும். அதனால் எனக்கு மக்கள் அது இருக்குது. என்னுடைய சொந்த செல்வாக்கு இருக்குது. சொந்த செல்வாக்கு இல்லைங்க, காங்கிரஸுடைய செல்வாக்கு இருக்குது. மக்கள் எது நல்லது செய்யறதுனால எங்களை ஒன்று எந்த குடும்பத்தையும் நாங்கள் இது வரையும் இது லஞ்சம் வாங்கி அது வாங்கிறது, லஞ்சம் பாவனியம் பணம் கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவையானது இல்லை. என்னுடைய மாத சம்பளம் கூட படிக்கிற மாணவிக்கு தான் கொடுக்குறோம். காலேஜ் ஒரு மாதமும் என்னுடைய மாத சம்பளத்தை வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம். 10,000 ரூபா கொடுக்குறோம். 1 லட்ச ரூபா வருதுங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 10 பேருக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம். சட்டமன்ற நிதி நான் வாங்குறது இல்லை சார். சட்டமன்ற சம்பளம் கூட நான் வாங்குறது இல்லை, மக்களுக்கு தான் கொடுக்குறேன். என்னுடைய தொகை சேர்ந்தவங்களுக்கு என்னாலும் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறாரு. அவ்வளவுதான், பெரிய அளவில் இருக்கு. சட்டமன்ற சோழிங்கர் சட்டமன்ற தொகுதி மக்கள் பொறுத்த வரைக்கும் இலவசத்துக்கோ பணத்துக்கோ மயங்காத அவர்கள் வந்து ஆளை பார்த்து தான் கொண்டு போறாங்க. ஆளை பார்த்தா அதுதான் சிறப்பு சார். சார் இப்போ கடைசியா உங்களோட கூட்டணி கட்சி உங்களுடைய சகோதரருக்கு நீங்க சொல்ல வேண்டிய என்னை வெற்றி பெறுவதற்காக அவங்க ஏதாவது பாடுபட்டு கொண்டிருக்காரு. அவருக்கு எல்லா நலமும் பெற வேண்டும். இந்த ஒரு 10 நாட்களில் அவங்களுக்கு நல்ல முறையில் இந்த தேர்தல் பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் சார். கடைசியாக மக்கள் பார்த்துருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மக்களுக்கு எப்படி ஓட்டு போகணும் என்னன்னு நீங்க என்ன கேட்க முடியும்? நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், உள்ளூர்காரர்களை தேர்ந்தெடுங்கள், மண்ணின் மைந்தனை தேர்ந்தெடுங்கள். அதுதான். மற்றவர்கள் பற்றி நீங்கள் எதுவும் நினைக்காதீர்கள். எதிரே நிற்கின்ற வேட்பாளர் பற்றி நீங்கள் சிந்தித்து இந்த சோழி நகருக்கு யார் நல்வாழ்வு செய்வார்களோ, சோழி தொகுதி யார் நன்மை செய்வார்களோ அவங்களுக்கு வாக்களிக்கும். வணக்கம்.